ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தெறி படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, நான் தெறி படத்தோட ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை ரொம்ப நாளாக எடுத்து வச்சு கடைசியில் இன்றைக்கி ரிலீஸ் இல்லை எடுத்து வச்சு டைம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ இந்த வீடியோவை நான் போடலாம் முடிவு பண்ணிட்டேன். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட முக்கியமான ஒரு ஃபேக்டா நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த படம் ஒரு போர்ஷன் கேரளாவில் வச்சிருப்பாங்க. விஜய்க்கு என்னதான் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கேரளாவில் இருந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் தான் இவர் ஒரு மலையாளி, அது போக நிறைய விஷயங்கள் கேரளாவை சுற்றி நடக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் விஜய் அவுட்டர் தமிழ்நாடு காட்டினது. அதுவும் மெயினாக ஏன் கேரளான்னு காட்டினாங்கன்னா, ஸோ விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது கேரளாவில். தமிழ்நாட்டை தாண்டி விஜய்க்கு அடுத்த பெரிய ஃபேன் ஃபாலோவிங்னா கேரளா தான். ஸோ அதனால் இந்த சீன்ஸை வச்சிருப்பாங்க, கேரளா போர்ஷன்ஸ் வச்சிருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடி விஜய் ஒரு அப்பான்ற ரோல் எடுத்து பண்ணலைன்ற மாதிரி பெருசாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சர்ச் பண்ண வரைக்கும் பெருசாக அவர் ஃபாதர் ரோல் பண்ண மாதிரி பெருசாக எதுவும் தெரியல. பட் இந்த படத்தில் தான் அவர் ஃபாதர் ரோல் பண்ணார். அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த படம் நிறைய விஜய் ஃபேன்ஸுக்கு யூனிக்காக தெரிஞ்சதுக்கு முக்கியமான ரீசனும் இந்த டாப் 2 ரீசன்ஸை நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். அடுத்ததாக நான் பார்த்த ஒரு மேஜர் கான்ஃப்ளிக்ட் என்னென்னா, இந்த படத்தில் ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருந்தாலும் சேமாக இருக்கும், பட் தெரியலையும் சேமாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன இருந்தாலும் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் தெரிய ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரெண்டுமே ஒரே பேட்டர்னில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். பட் எனிவேஸ் 2 படமும் ஒரு நல்ல படம் தான், அதில் நம்மளுக்கு டவுட் வேணாம். பட் இருந்தாலும் சொல்கிறேன், ரெண்டுமே ஒரு ஈக்குவலான பேரலாக இருக்கும். இது அதில் பார்த்த மாதிரி இருக்கே, அது இதில் பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லி ஃபீல் ஆகும். பட் என்ன தான் நம்ம அட்லி காப்பி கேட்னு சொன்னாலும் அவர் அளவுக்கு ஒரு கமர்ஷியல் சினிமா மேக் பண்ணுறதுல ரீசெண்ட் டைம்ஸில் யாருமே கிடையாது. பட் அவர் தமிழ்நாடு பக்கம் வரமாட்டேங்கிறாரு, அது என்னன்னு தெரில. அடுத்ததாக பார்க்க வேண்டியது வில்லன். எப்பவுமே விஜய் படத்தில் வில்லனா எப்படி இருக்கணும், அவர் 6 பேக்ஸாக இருக்கணும், இல்லை விஜய் சேதுபதி மேலே தப்பியாக இருக்கணும், கிளைமேக்ஸில் ஹீரோ கூட அடித்து பிடிச்சி தும்சம் பண்ணி ஃபைட்டு ஹான்லாம் ஃபைட் பண்ணணும். பட் இந்த படத்தில் அதில் எதுவும் கிடையாது. ஓகேவா, வில்லனோட அடியால் கூட தான் விஜய் சண்டை போடுவாரே தவிர வில்லன் கூட சண்டை போட மாட்டார். ஏன்னா சண்டை போட முடியாது, ஏன்னா நம்ம மகேந்திரன் சார். பட் அவர் என்ன தான் ஃபைட் பண்ண முடியலனாலும் பட் நான் ஒரு வில்லண்டான்ற மாதிரி சூப்பராக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்காருன்னு சொல்லி நம்ம தாராளமாக சொல்லலாம். பட் இந்த ஒரு இனிஷியேட்டிவே ரொம்ப பெரிய விஷயம் தான் நான் பர்சனலாக பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோக்கு ஒரு மாஸ் வில்லன் தான் கேட்பாங்க. பட் மகேந்திரன் சாராக இருந்தாலும் நம்ம மாஸ் காட்டலான்ற ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு தெரியுமா. இதெல்லாம் சீரியஸாக வேறு லெவல். தமிழ் சினிமாக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன்னு சொல்லி நான் தாராளமாக சொல்லலாம். அதனால தான் இந்த ஃபேக்டர் நான் 4th வச்சுருக்கேன். 5th நம்ம ஜிவி பிரகாஷோட 50th மூவி இந்த படம். ஸோ செம ஐகானிக்கான படம்னு சொல்லி நம்ம தாராளமாக சொல்லலாம். இதுக்கப்புறம் அட்லியும் ஜிவியும் ஒன்றா ட்ராவல் பண்ணலை, 2 பேர் சேர்ந்து இந்த படம் தான் ட்ராவல் பண்ணாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் காம்போ சீரியஸாகவே ரொம்ப நல்ல காம்போ. செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா மாதிரி. அட்லியும் ஜிவி பிரகாஷ் காம்போவும் சீரியஸாக ஒரு நல்ல காம்போ. பட் ஏன் அவங்க 2 படத்தோடு நிறுத்திக்கிட்டாங்கன்னு தான் எனக்கு சத்தியமாக தெரியல. பின்னொரு காலங்களில் அட்லியும் ஜிவியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் இந்த ஃபேக்ட் வீடியோ பார்த்துட்டு படம் பார்க்க போகும், அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.